சூப்பர் ஸ்டார் ரஜினியின் படங்களுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்த காலத்தில் அந்த பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் ஆகின. எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காமல் சந்தோஷம் மட்டுமே தந்தன. அப்படி ஒரு பாடல்தான் தர்மதுரை படத்தில் இடம்பெற்ற ஆணென்ன பெண்ணென்ன நீ என்ன நான் என்ன என்கிற பாடல். இந்த பாடலை எழுதியவர் கங்கை அமரன். இந்த பாடலை ஒரு மதிய நேரத்தில் பசி மயக்கத்தில் மனம் மிகுந்த சோகத்தில் தான் எழுதினார் கங்கை அமரன். அதற்கு காரணமும் உண்டு. சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் உள்ள இளையராஜாவுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் அறையில்தான் இளையராஜா, கங்கை அமரன், இவர்கள் இருவரின் அண்ணன் பாஸ்கர் என மூவரும் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிடுவது வழக்கம். ஆனால் இவர்கள் மூவருக்கும் அவரவர் வீட்டிலிருந்து தனித்தனியாக உணவு வந்துவிடும். இதில் இளையராஜா மட்டும் சைவ உணவு, மற்ற இருவரும் அசைவம். இருந்தாலும் ஒரே அறையில் பேசிக்கொண்டே சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். அப்படி ஒரு நாள் தர்மதுரை படத்தில் இந்த பாடலை எழுதுவதற்காக ஃபோன் செய்து கங்கை அமரனை வரச் சொல்லியிருந்தார் இளையராஜா. கங்கை அமரன் வந்ததுமே இயக்குனர் ராஜசேகரும் இளையராஜாவும் இந்த பாடலின் சிச்சுவேஷனை அவரிடம் சொல்லி பாடல் எழுத கூறினார்கள். மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு ரிலாக்ஸாக மாலை நேரத்தில் இந்த பாடலை எழுதலாம் என நினைத்திருந்தாராம் கங்கை அமரன். அதனை தொடர்ந்து சாப்பிடலாம் என நினைத்தவருக்கு ஒரு பேரதிர்ச்சி கொடுத்தார் இளையராஜா. அதாவது சகோதரர்கள் இருவரையும் வேறு ஒரு அறைக்கு சென்று சாப்பிடுமாறும் தான் இனிமேல் தனியாகவே சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்றும் கூறி ஒரு இடியை இறக்கினார் இளையராஜா. அதற்கு கங்கை அமரன் காரணம் கேட்டபோது இளையராஜாவின் மனைவிதான் நீங்கள் சைவ உணவை சாப்பிடுகிறீர்கள், அதனால் தனியாக அமர்ந்து சாப்பிடுங்கள் என கூறியதாக அதற்கான காரணத்தையும் கங்கை அமரனிடம் சொல்லிவிட்டாராம் இளையராஜா. ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டவர்கள் இன்றிலிருந்து தனியாக தான் சாப்பிட வேண்டுமா என்கிற வேதனை கங்கை அமரன் மனதில் எழுந்தது. அதனால் வருத்தத்துடன் தனது உணவை அருகில் இருந்த பணியாளர்களிடம் சாப்பிட கொடுத்துவிட்டு அந்த வருத்தத்தில் தர்மதுரை படத்திற்கான பாடலை எழுத ஆரம்பித்து விட்டாராம். பாடலின் சிச்சுவேஷனும் கிட்டத்தட்ட அதே போல இருந்ததால் வார்த்தைகள் அப்படியே கங்கை அமரன் கண்ணில் வழிந்த கண்ணீர் போல அருவியாக வந்து விழுந்தன. அப்படி உருவான பாடல்தான் ஆணென்ன பெண்ணென்ன நீ என்ன நான் என்ன என்கிற பாடல். இந்த பாடலில் சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை, பந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழ்வதிலே லாபமில்லை என்கிற வரிகள் எல்லாம் அன்று ஏற்பட்ட வேதனையின் வெளிப்பாடாக வந்த வார்த்தைகள்தான். ஆனால் அது படத்திற்கும் சரியாக பொருந்தியதுதான் ஆச்சரியம். இந்த பாடல் ரெக்கார்டிங் செய்யப்பட்டு ஆடியோ கேசட்டுகளில் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது. இந்த பாடல் பதிவானதும் அதை கேட்டுவிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கங்கை அமரனிடம் தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார். அப்போதுதான் இந்த பாடலை எந்த சூழ்நிலையில் எழுதினேன் என்கிற உண்மையை ரஜினியிடம் சொன்னாராம் கங்கை அமரன். அதை கேட்டு அதிர்ந்து போன ரஜினி சில நிமிடங்கள் என்ன பேசுவது என்றே தெரியாமல் சோகத்தில் அமர்ந்து விட்டார். பாடல் சூப்பர் ஹிட்டான விஷயத்தை விட கங்கை அமரனுக்கு இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்ததுதான் ரஜினியை ரொம்பவே வருத்தத்திற்கு ஆளாக்கி விட்டதாம். அந்த வகையில் ஒவ்வொரு ஹிட் பாடல் உருவாக்கத்தின் பின்னணியில் இப்படி ஏதேனும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கவே செய்கின்றது.